மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3லிருந்து 6 வரைக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மைக்கிலே வாசிங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 8:6. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின்பு அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. ஆமேன். ஸோ நம்ம விதைக்கிறவன் உவமையை குறித்து, அதில் இருக்கிற 3-4 நிலங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். கடந்த முறை வழி அருகே உள்ள நிலத்தை குறித்து நம்ம தியானித்தோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஆமேன். ஸோ வரப்புகள் வயல் நிலமாக என்ன செய்யும்? மாறும் அப்படின்னு சொல்லி அந்த வழி அருகே உள்ள நிலத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்னைக்கு 2வது நிலத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2வது நிலம் என்ன நிலம்? முதல் நிலம் என்னது? வழி அருகே. 2வது கற்பாறை. சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், உங்கள் சத்தம் எனக்கு நிறைய கேட்கணும். அல்லேலூயா. உங்கள் சத்தம் எனக்கு நல்லா கேட்கணும். சரியா? சரி, 2வது நிலம் கற்பாறை, 3வது நிலம் முள், 4வது நிலம் நல்ல நிலம். சரியா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு அந்த கற்பாறை நிலத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கற்பாறை நிலத்தை குறித்து கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிற காரியம் என்ன? கற்பாறை ஏன் அதால் பலனை கொடுக்க முடியல, அதனுடைய தன்மை என்னன்னு சொல்லி, கற்பாறை குறித்த தேவ திட்டம் என்னன்னு சொல்லி சில காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, ஒரு உவமை மூலமாகவே நான் வர்றேன். வந்துட்டு ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? முதல் இமேஜ் ஒன்று போடுங்க. நான் ஒரு சில இமேஜஸ் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அந்த இமேஜ் மூலமாக நம்ம போக போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் மலைகளுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய மலைகள் இருக்கும், நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கும். இந்த பள்ளத்தாக்குகளுக்கு நடுவில் நிறைய இடங்கள் இருக்கும். பள்ளத்தாக்கு நடுவில் நிறைய நிலங்கள் இருக்கும், நிறைய இடங்கள் இருக்கும். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற வயல் நிலங்கள் அப்படின்னாலே பொதுவாக அது என்னன்னா பள்ளத்தாக்கு தான். ஏன்னா சுற்றி என்ன இருக்கும்? மலைகள் இருக்கும். ஸோ அந்த மலையிலிருந்து வருகிற தண்ணீர் நேராக எங்கே வரும்னா இந்த பள்ளத்தாக்குக்கு வரும். ஸோ இந்த பள்ளத்தாக்கில் வருகிற தண்ணீர் எல்லாமே இந்த வயல் நிலங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அந்த இஸ்ரவேல் தேசத்தில் நிறைய மலைகள், பாறைகள், கண்மலைகள், குகைகள்னு சொல்லி பாறை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆமேன். இப்போ இந்த இமேஜை பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கா? பார்க்க எப்படி தெரியுது? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு காரியத்தை கொண்டது தான், அழகான சூழ்நிலையை கொண்டது தான், அழகான கிளைமேட்டை கொண்டது தான் இந்த மலைகள். ஆமேன். பூமியில் மற்ற எல்லாவற்றையும் விட உயரமாக இருப்பது என்னது தான்? மலைகள். மரங்களை விட, செடி கொடிகளை விட, சமுத்திரங்களை விட, இல்லை தேவன் படைத்த நிறைய எல்லாவற்றையும் விட இந்த உலகத்தில் உயர்ந்து இருப்பது என்ன? மலை. ஸோ இப்போ இந்த மலை ரொம்ப அழகா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, உயரமா, எல்லாவற்றையும் விட உயர்ந்து நிற்கிற ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த மலை என்ன? இந்த மலையை உருவாக்குனது யாரு? தேவன் தான் மலையை உருவாக்குனார். பாறைகளை உருவாக்குனது யாரு? கர்த்தர். இல்லையா? இதுல எந்த மாற்றமும் இல்லையே. அப்ப இந்த மலையை கர்த்தர் உருவாக்கியிருந்தா இந்த மலைக்குன்னு திட்டம் இருக்குமா இருக்காதா? இந்த மலைக்குன்னு தேவ திட்டம் இருக்குமா இருக்காதா? தரிசனம் இருக்குமா இருக்காதா? மலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா?
அப்போ பாறையை உருவாக்கின கர்த்தர், மலைகளை உருவாக்கின கர்த்தர், மலைகளுக்கென்று சில திட்டங்களையும் சில தரிசனங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். இப்போ இந்த உயரமாக இருக்கிற மலை என்ன நினைக்கும்னா, ஆண்டவர் இந்த உலகத்திலேயே என்னை எப்படி வச்சிருக்கிறாரு? உயரமாக வச்சிருக்கிறாரு, ரொம்ப அழகாக வச்சிருக்கிறாரு. ஸோ நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கும்? இந்த மலைக்கு இருக்கும். ஆனால் இந்த மலைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ரொம்ப மழை பெய்யும் போது, ரொம்ப வெயில் அடிக்கும் போது, இல்லைன்னா ரொம்ப காற்று அடிக்கும் போது அந்த மலைகள் சின்ன சின்ன பீஸா என்ன செய்யும்னா உடையும். ஆமென். என்ன செய்யும்? உடையும். இப்போ மலையிலிருந்து வெள்ளம் வரும் பொழுது, அந்த வெள்ளம் வேகமாக வரும் பொழுது அந்த மலையில் இருக்கிற பாறைகளை அந்த வெள்ளம் என்ன பண்ணும்? அடிச்சுட்டு வரும். இல்லை சின்ன சின்னதாக இருக்கிற அந்த கூர்மையான காரியம், அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் இந்த வெள்ளம் என்ன பண்ணோம்? அடித்து உடைச்சிட்டு பள்ளத்தாக்கில் கொண்டு என்ன பண்ணிடும்? சேர்த்துரும். காற்றடிக்கும் போது சரி, அந்த வெள்ளம் வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காற்றடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும்? அது வேகமாக அந்த அந்த பாறை உடைக்கப்பட்ட பகுதிகள் என்ன செய்யும்னா அந்த பள்ளத்தாக்கை நோக்கி ஓடி வரும். வெயில், புயல், மழை இவை எல்லாவற்றினாலும் இந்த மலை உடைக்கப்பட்டு சிறு சிறு பீஸா, சின்ன சின்ன துண்டுகளா, கற்களா, பாறைகளா அது என்ன பண்ணும்னா பள்ளத்தாக்கில் வந்து சேரும். ஆமென். இப்போ ஆசீர்வாதமாக இருந்த மலை என்ன பண்ணுது? சொல்லுங்க, உடைகிறது. ஆமென். உடைகிறது நல்லதா? சொல்லுங்க. உடைகிறது ஆமாம். அடிக்கடி கேட்டு கேட்டு ஆன்சர் வந்துடுச்சு. ஆனால் உடையும் போது எப்படி இருக்கும்? வலி இருக்கும். ஆசீர்வாதமான இடத்துல இருந்துட்டு நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும்போது, அந்த இடத்துலேருந்து உடஞ்சி உயரமான ஸ்தலத்திலிருந்து கீழே வரும்போது அது சாதாரணமான அனுபவம் அல்ல. நிச்சயமாக என்ன அனுபவம் தான்? வலியுள்ள அனுபவம். நான் உயரத்தில் இருந்து நல்லா படித்து நல்லா படிக்கிற நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தேன் பிரதர். ஆனால் இப்போ அந்த வேலையை இழந்து, அந்த பதவியை இழந்து சாதாரண ஒரு நபரான வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா வெளியே வேணா சிரிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் உள்ள எப்படி இருக்கும்? வேதனைகள், இருதயம் உடைந்து போயிருக்கும். அங்கே வேலை உடைஞ்சதோ இல்லையோ, அவங்க இருதயம் என்ன பண்ணிரும்? உடைஞ்சிரும். இப்போ இது உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு அது நேரம் எங்கே வந்து சேருது? அந்த பள்ளத்தாக்கில் வந்து சேருது. சரியா? இப்படி பள்ளத்தாக்கில் வந்து சேர்ந்த கற்கள் தான் வயல் நிலத்தில் விழுந்த கற்கள். உயரமான ஸ்தலத்திலிருந்து மழையாலும் வெள்ளத்தாலும் காற்றாலும் உடைத்து அடித்து கொண்டு வரப்பட்டு பள்ளத்தாக்கில் சேர்க்கப்பட்ட அந்த கற்கள் தான் இங்க பார்க்கிற வயல் நிலத்தில் இருந்த பாறைகள். ஆமென். ஒரு மனுஷன் விதைக்கும் போது விதை எங்க விழுந்துச்சாம்? சத்தமா சொல்லுங்க. கற்பாறை. இப்ப இந்த கற்பாறை எங்க இருந்து வந்தது? உயரமான ஸ்தலத்திலிருந்து உடைஞ்சி மழைனாலும் வெள்ளத்தினாலும் புயல்னாலும் பாதிக்கப்பட்டு அது இழுத்து செல்லப்பட்டு அது எங்க கிடக்குது? இப்ப வயல் நிலத்துல கிடக்குது. உடைக்கப்பட்ட அனுபவத்தோட கிடக்குது. அது விரும்பாத இடத்துல இருக்குது. உயரத்துல இருந்த இது இப்ப தாழ்வான பகுதியில கிடக்குது. இன்னும் தாழ்வான பகுதிக்கு வரும்போது அது இவ்வளவு நாள் வெளியே அழகா தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப என்ன ஆகும் தெரியுமா? அது மழையாலும் வெள்ளத்தாலும் இழுத்து கொண்டு வரும்போது அது வயல் நிலத்துல மூடப்பட்டு கிடக்கும். மண்ணுக்குள்ள புதஞ்சு போய் கிடக்கும். மனிதர்கள் பார்க்க முடியாத அளவுக்கு, கண்களால் தெரியாத அளவுக்கு அந்த மண்ணு அதை மூடி போட்டு இருக்கும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு நீங்க நிக்கலாம். சில பேர் மூடப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்க. நிறைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையை மூடி போயிடுச்சு பிரதர், என்னுடைய ஆசீர்வாதங்களை மூடிடுச்சு, நான் மூடப்பட்ட நிலத்துல கிடக்கிறேன். ஒரு காலத்துல என்னை பார்க்க எல்லாரும் வருவாங்க, ஏன்னா நான் உயர்வான அந்தஸ்துல இருந்தேன், நல்ல ஐஸ்வர்யத்துல இருந்தேன், நல்ல செழிப்பா இருந்தேன், நல்ல வேலையில இருந்தேன். ஆனா இப்ப எல்லா மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? இப்ப மறைக்கப்பட்டவனாய் புதைக்கப்பட்டவனாய் தெரிகிறேன். அல்லேலூயா. யாருமே என்ன செய்யறதில்லை, கண்டுக்கிறதில்லை.
இப்போ இந்த பாறை புதைக்கப்பட்ட அனுபவத்தில் விழுந்து கிடக்குது. ஆமென். இப்போ கவனிங்க, இப்போ இதுதான் இந்த வயல் நிலத்தில் விழுந்த பாறையினுடைய பின்னணி. இப்படி தான் வந்துச்சு, இப்படி தான் உடஞ்சி இழுத்து கொண்டு வரப்பட்டு எங்கே சேர்க்கப்பட்டிருக்கு? வயல் நிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் இருக்குன்னா, இன்னொரு காரியத்தை நான் கேட்குறேன். இதை படைச்சது யாரு? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் தான் பாறையை படைச்சார். அப்படியா? ஏன் பாறையை படைக்கணும்? ஏன் பாறையை படைக்கணும்? வேற எதெல்லாம படைச்சிருக்கலாமே. இப்போ பாறை கேட்குது, ஏன் கர்த்தர் என்ன படைக்கணும்? சொல்லுங்க. பாதுகாப்பு, அரண். வெரி குட். மனிதர்களுக்கு பாறையினால ஏதாவது யூஸ் இருக்கா? மனிதர்களுக்கு பாறையினால யூஸ் இருக்கா? என்ன யூஸ் எல்லாம் இருக்கு? கட்டடம் கட்டுவாங்க, அப்புறம் அரண், அதாவது நீங்க சுத்த மாதிரி சொன்ன கோட்டைகள் மாதிரி வைப்பாங்க. வேற அது முழுவதுமாய் ஏதாச்சும் ஒரு காரியத்தில் அது யூஸ் பண்ணப்படணும்னா அது என்ன செய்யப்படணும்? முதல்ல அது உடைக்கப்பட்டாதான் அதுக்கு வேல்யூவே. அது உடைக்கப்படாமல் அதுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, வேல்யூவே இல்லை. இப்போ ஆண்டவர் பாறையை உருவாக்கினதே என்ன அடிப்படையில்? அது உடைக்கப்படணும். நிறைய இந்த பாறையை குறித்து நான் தியானிக்கும் போது கர்த்தனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில பிறப்பே எப்படி இருக்குன்னா பாறையை போலதான் இருக்கு. அவங்க வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா பாறையை போலதான் இருக்கு. எப்படி பிரதர்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றத கேட்டீங்களா? நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பிரதர். என் தாய் என்னை பெற்றெடுக்கிற போது நான் எப்போ பிறந்தனே அந்த பிறப்புல இருந்தே என் வாழ்க்கையில சோதனை மேல சோதனை, பிரச்சனை மேல பிரச்சனை. நான் பிறந்ததே பாறையா பிறந்திருக்கேன். பிறந்ததே உடைக்கப்படுகிற தன்மையோடு பிறந்திருக்கிறேன். ஆமென். எல்லா காரியத்துக்கும் உடைக்கப்படுறேன். சரீர அளவுல உடைக்கப்படுறேன், மனத அளவுல உடைக்கப்படுறேன். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில பிரச்சனை ஓயல பிரதர். நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். நிறைய கை உயர்தே. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, கர்த்தர் என்ன உருவாக்குனதே உடைக்கப்படுவதற்கா? கர்த்தர் என்ன வச்சதே, நான் பிறந்ததே உடைக்கப்படுவதற்காகனா? நான் கொஞ்சம் பிறந்தப்ப நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சேன். ஒரு வியாதி அனுபவிச்சிருக்கலாம், இல்லைன்னா சூழ்நிலைகள் அனுபவிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கும் போது அதுல வர பிரச்சனை. சரி, படிச்சு காலேஜுக்கு போனா அதுல வர பிரச்சனை. சரி, காலேஜை முடிச்சு கல்யாணம் பண்ணா அது அதுக்கு மேல பிரச்சனை. சரி, கல்யாணத்தை முடிச்சு பிள்ளைகளை பெற்றா அது அதுக்கு மேல பிரச்சனை. சரி, ஒரு வேலைக்கு போலாம் நினைச்சா அது மேல பிரச்சனை. என் வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை 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 பிரச்சனை. ஆமென். அப்போ நான் பிறந்ததே எதுக்காக? பிரச்சனையிலேயே வாழ்றதுக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி அதுதான். ஆமென். இதை யார் உருவாக்குனா? கர்த்தர் தான் உருவாக்கு. ஆண்டவர் சொன்னாரு, அந்த பாறையும் நான் தான் உருவாக்குனேன். அதை உடைக்கிறதுக்கு தான் உருவாக்கியிருக்கேன். ஆனால் உருவாக்குனது யாரு? நான் தான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை உருவாக்கினது நான் தான், உன்னை பெற்றெடுத்தது நான் தான், இந்த உலகத்துக்கு உன்னை கொண்டு வந்தது நான் தான். நீ பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறல்ல, அந்த பிரச்சனைக்குள் வழியாய் வழி நடத்தி வந்ததும் நான் தான். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா பிரச்சனையோட வாழ்க்கை முடிய போறது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை பிரச்சனையோட முடிய போறது இல்லை. ஆமென். இப்போ இதுதான் இந்த அனுபவத்தோடு தான் இப்போ பாறை இருக்கு. என்ன இருக்குன்னா, நான் பிறந்ததே எதுக்காக தான்? உடைக்கப்படுவதற்கு, பிரச்சனையிலே வாழ்வதற்கு. என்னை அங்கே இழுப்பாங்க, இங்கே கொண்டு போவாங்க, இதோ ஒரு சம்திங். என் வாழ்க்கையில் பிரச்சனையிலே வாழ்ந்துட்டுருக்கிறேன். இப்போ இதை கொண்டு வந்து அந்த வயல் நிலத்தில் போட்டாச்சு. இப்போ வயல் நிலத்தில் போட்ட பிறகு இப்போ இந்த விவசாயி என்ன பண்ணுவான்? அந்த நிலத்தை உழ ஆரம்பிப்பான் இல்லையா? உழும்போது அந்த பாறைகள் என்ன செய்யப்படும்? வெளியே வரும். அதை எடுத்து என்ன செய்வாங்க? அந்த வயலில் இந்த சென்டரில் போடுவாங்களா, ஓரமாக போடுவாங்களா? அப்போ வயல் நிலத்தில் ஓரமாக கிடக்கிறதா என்னது? சொல்லுங்க, பாறை.
நீங்கள் நிறைய வயல்நிலக்கு போனீங்கன்னா அந்த அந்த அடுத்த இமேஜ் போடுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வயல் நிலத்தில் ஓரமாக என்ன குமிச்சு போட்டிருக்கோம்? கற்கள் குமிச்சு போட்டிருப்பாங்க. அது வயல் நிலத்துக்கு சென்டரில் இருக்காது. ஏன்னா இந்த பாறை வயல் நிலத்துக்கு டிஸ்டர்பு. இந்த கற்பாறைகள், இந்த பாறை துண்டுகள் வயல் நிலத்தை கெடுத்துரும். இந்த வயல் நிலத்துக்கு பிரச்சனை, அந்த செடியை வளர விடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயல் நிலத்துக்கு ஓரமா என்ன பண்ணிருப்பாங்க? அதை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த வயல் நிலத்தோடு கூட இந்த பாறைகள் சேராது, அது ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கும். தள்ளப்பட்ட கல்லாய் அது ஓரமாய் கிடக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். உடைக்கப்பட்டது மட்டுமல்ல, நிறைய பேரால எப்படி ஆக்கப்பட்டிருக்காங்க? ஓரம் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பம் ஓரம் கட்டப்பட்டிருக்கு. குடும்பத்தால நம்ம ஓரம் கட்டப்பட்டிருக்கோம். நம்ம சந்ததியால, நம்ம பிள்ளைகளால ஓரம் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நண்பர்களால ஓரம் கட்டப்பட்டிருக்கோம். வேலை செய்கிற இடத்துல நம்ம ஓரம் கட்டப்பட்டிருக்கிறோம். இவன் எங்கே இருந்தா போதும்? ஓரத்தில். இப்ப இங்க இந்த கற்பாறை ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை. ஆமென். எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்க கூட இருக்கிறவங்க உங்களை ஓரம் கட்டலாம். உங்களை முக்கியத்துவப்படுத்த வேண்டிய இடத்துல உங்களை ஓரம் கட்டலாம். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தில் உங்களை என்ன செய்யலாம்? அவங்க ஓரம் கட்டி வைக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரும் உங்களை ஓரம் கட்டினாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் நிறைய முறை ஓரம் கட்டப்பட்டிருக்கேன். என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை, சின்ன பையன். ஆமென். இது எத்தனை வயசு வரைக்கும் கேட்க போகிறேன்னு தெரியல. ஆனால் சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஓரம் கட்டுவாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ சின்ன பையனாக இருக்கிறது உனக்கு நல்லதுடா. நீ எவ்வளவு சின்னவனாக மாறுறியோ அவ்வளவு ஜாதிகளுக்கு தகப்பனை ஒன்று என்ன செஞ்சுட்டே இருப்பேன், மாற்றிட்டே இருப்பேன். கர்த்தர் இன்ன வரைக்கும் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஓரம் கட்டப்படுவது, நீங்கள் ஓரம் கட்டப்படுனீங்கன்னா ஓய்கோன்னு வளர போறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை மாற்ற போறாருன்னு அர்த்தம். ஆமென். அப்ப இந்த கற்பாறை முதல்ல உடைக்கப்பட்ட அனுபவத்தில் உள்ள வந்து விழுந்துச்சு. இப்போ விழுந்ததை தூக்கி எங்க போடப்படுது சொல்லுங்க? ஓரத்தில் வைக்கப்படுது. இந்த ஓரத்தில் வைக்கப்படுகிறது மட்டும் இல்லை, இதை இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த இமேஜ் போனீங்கன்னா அந்த வயல் ஓரத்தில் சில இடங்களில் மதில் மாதிரி கட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன கட்டியிருப்பாங்க? இதே மாதிரி பாத்தி இந்த சும்மா அந்த வயலை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க? வேலிக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. வயல் நிலத்தை ஒட்டி ஒரு வேலிக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி யூஸ் பண்ணும்போது இதுடைய பிரச்சனை என்னன்னா, காற்றடிச்சாலோ மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ இந்த விவசாயி இதை என்ன பண்ண மாட்டான், கண்டுக்க மாட்டான். நிறைய இடங்கள்ல நீங்க இந்த சரந்தாங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க? இந்த மலை பகுதியில் அப்போ போனீங்கன்னா அந்த வயல் நிலத்தை நீங்க போகும்போதே சுற்றி நிறைய கற்களால் என்ன பண்ணியிருப்பாங்க, கெட்டி வச்சுட. பார்த்துருக்கீங்களா? அப்போ கட்டி வச்ச இடத்துல நீங்க கொஞ்சம் தூரம் போக போக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இடிஞ்சு கிடக்கும், சில இடங்களில் சமமாக இருக்கும், சில இடங்களில் கற்கள் வெளியே வந்து கிடக்கும். அது ஒரு மாதிரி பேந்து கிடக்கும், ஒரு மாதிரி இடிஞ்சு ஒரு பாலாக்கப்பட்டது மாதிரி கிடக்கும். அதை நீங்கள் போகும்போது ஐயோ பாவம் பாலாய் கிடக்கு, எடுத்து வைப்பண்ணா வைப்பீங்க? சொல்லுங்க. அது நிலைமை அதுதான். அது கல் அப்படிதான் என்ன செய்யும், கிடக்கும். ஸோ அது வேலியாய் வைக்கப்பட்டாலும் கூட, அது அந்த வயல் நிலத்துக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட, அந்த வயல் நிலத்தை பாதுகாத்தாலும் கூட, அதுக்கு அந்த விவசாயிக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் கூட, இந்த வேலி எந்த மனுஷனாலும் கண்டு கொள்ளப்படாது. நிறைய நேரங்களில் நீங்க மற்றவர்களுக்கு நல்லா உதவி செய்வீங்க, மற்றவர்களை நேசிக்கிறீங்க, மற்றவங்களோடு கூட நல்ல ஐக்கியமா இருக்கிறீங்க. ஆனா நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க? இந்த வேலியை போலதான். உங்களை கண்டு கொள்வதற்கு ஆள் இல்லை. பிரதர், நான் நல்லதான் பிரதர் செய்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் பிரதர் இப்படி நடக்குது? நான் யாருக்கும் தீங்கு நினைக்கல பிரதர், யாரையும் நான் காயப்படுத்த நினைக்கல பிரதர், நான் யாரையுமே நான் வந்து திட்டணும், அவங்கள அழிக்கணும் நான் நினைக்கல பிரதர், அவங்க நல்லா வாழணும் தான் பிரதர் நினைக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? இப்போ பிரச்சனைகள். என்ன விசாரிப்பதற்கோ என்ன பலப்படுத்துவதற்கோ யாரும் இல்லை. இது நன்மை செய்தும் பாடு அனுபவிக்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, இந்த பாறையினுடைய அனுபவம், மொத அனுபவம் என்ன? உயரமான ஸ்தலத்திலிருந்து உடைக்கப்பட்டு வந்துடுச்சு. ரெண்டாவது
விழுந்த இடத்துல இருந்து ஓரங்கட்டப்படுது. மூணாவது, நன்மையா இருந்தும் என்ன அனுபவிக்குது? சொல்லுங்க, பாடுகளை அனுபவிக்குது. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு நீங்க நன்மையா இருந்திருப்பீங்க, உங்க நண்பர்களுக்கு நீங்க நன்மையா இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை? அநேகருக்கு உதவி செய்ய போய் நீங்க பாடுகளை மாற்றின நாட்கள் உண்டு. ஆமாவா இல்லையா? மற்றவங்களுக்கு கையெழுத்து போட போய் நீங்க உங்க வாழ்க்கையில மாட்டிக்கிட்ட நாட்கள் உண்டு. நம்ம சபையில் நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. கர்த்தர் அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கற்பாறை கிடக்குது. நல்ல கவனிங்க. இப்போ அந்த நிலத்துக்குள்ள நான் போறேன். இப்போ விவசாயி அந்த நிலத்துக்கு வருகிறான். இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? விதைக்க ஆரம்பிக்கிறான். சில விதைகள் எதில் விழுது? சொல்லுங்க, பாறையின் மீது விழுது இல்லையா? பாறையின் மீது விழுந்த விதைய இந்த விவசாயி என்ன செய்யல? வயல் நிலத்தில் விழுந்த விதையை எடுத்தாரா? வயல் நிலத்தில் விதைக்கும் போது விழுந்துச்சுல்ல, ஐயோ வயல் நிலத்தில் விழுந்து முதல்ல எடுத்தாரா? எடுக்கல. இப்போ இந்த விதை பாறை மேல விழுகுது. பாறை மேல விழுந்த உடனே அந்த விவசாயி ஐயோ பாறை மேல விழுந்துடுச்சு, விதை வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த விதையை அவன் என்ன செய்யல? எடுக்கல, அப்படியே விட்டுட்டான். ஏன்? பாறை தானே, அது வேஸ்டான பொருள் தானே, அதுல போட்டாதான் விதை முளைக்காதே பிரதர், அதுல போட்டா விதை வளராதே, அது உடைக்கப்பட்டது, அது ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு கிடக்குது, அது வேலையை தவிர வேற எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. அதுல விதை விழுந்துருச்சு. அந்த விதை நிலத்துல போட்டா கூட அது முளைச்சு 160 பலன் தரும். அப்படி 160 பலன் தருகிற அந்த விதை இப்ப ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத அந்த பாறை மீது விழுந்துருச்சு. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? விதை எடுத்துடலாமா? ஏன் விதையை எடுக்கல தெரியுமா? விவசாயிக்கு தெரியுமோ தெரியாத தெரியல. அந்த இடத்துல விவசாயி ஏர்னா மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசுவுக்கு நல்லாவே தெரியும், இந்த பாறையை குறித்தும் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். இந்த வயல் நிலத்தை குறித்து மாத்திரமல்ல, இந்த வயல்ல போடுகிற விதையை குறித்து மாத்திரமல்ல, அந்த ஒதுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கிடக்கிற அந்த பாறைக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது, பாறைக்கும் ஒரு தரிசனம் இருக்கிறது. அதனால அதுல விழுந்தாலும் பரவாயில்லை, அது நிச்சயமா அதுல போடப்படுகிற விதை என்ன செய்யும்? முளைக்கும். பாறைக்கே திட்டம் வச்சாருன்னா உங்களுக்கு வைப்பாரா மாட்டாரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியது, உங்க தரிசனம் மிகப்பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த விதையை சொல்லும்போது நல்ல கவனிங்க, இந்த பாறைக்காக வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியது. அதனாலதான் விழுந்த விதையை கர்த்தர் எடுக்கல. விதை என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். வழி அருகே உள்ள நிலத்துக்கும் இருக்கு, கற்பாறைக்கும் இருக்கு, முள்ளுக்குள்ள விழுந்த விதைக்கும் இருக்கு, நல்ல நிலத்துல விழுந்த விதைக்கும். நான் கற்பாறையில மேல விழுந்துச்சு இல்ல, கற்பாறை மேல விழுந்துச்சு. அந்த விதை முளைக்குமா முளைக்காதுங்கிறது விவசாயிக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியும். ரெண்டாவது, கற்பாறையினுடைய தன்மை விவசாயிக்கு தெரியுமா தெரியாதா? கற்பாறை சூழ்நிலை, அதுல போட்டா அது வளர்றதுக்கு அதுல என்னவே கிடையாது, மண்ணு கிடையாது, ஈரம் கிடையாதுங்கிறது விவசாயிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் தன்னுடைய விதையை விதைக்கிறான். ஆமென். தேவனுடைய கிருபை அளவில்லாதது. நீங்க எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை, ஆண்டவர் கொடுத்த எல்லா வார்த்தையையும் நான் மனதில் வச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணல பிரதர், எதுலையுமே நான் மறக்கல பிரதர், என் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கொடுத்த எல்லாமே ஞாபகம் இருக்கு பிரதர் அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? போட்டத சொல்லுங்க, போட்டத எடுத்துடலாமா? பக்கத்தில் கேளுங்க, போட்டதை எடுத்துடலாமா? என்னதான் பிரயோஜனம் இல்லைல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டார், இன்னும் அது என்ன செய்யல? 3 வருஷம்லாம் வேணாம், ஜனவரி 1ஆம் தேதி போட்டாரு பிரதர், அது இன்னும் என்ன செய்யல? அப்ப என்ன பண்ணலாம்? தோண்டி எடுக்கல,
ஏன் தெரியுமா? நிச்சயம் ஒரு நாள் அது என்ன செய்யும்? முளைக்கும். அவருக்கு தெரியும் இந்த பையன் இந்த வசனத்தை வாங்கிக்கிட்டு முளைக்க விட மாட்டான், அதை கண்டுக்கவே மாட்டான், அதுக்கு தண்ணியும் ஊற்ற மாட்டான், அதை வேற உள்ள விடவும் விட மாட்டான். ஆனாலும் நான் என் வார்த்தையை அவனுக்கு என்ன செய்வேன்? காரணம், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாறை மேல விதை விதைக்கப்படுது. அது சூழ்நிலை தெரிஞ்சும் விவசாயி விதைக்கிறான். அந்த விதையை அவன் திரும்ப எடுக்கல. தேவன் ஒரு நாளும் கொடுத்த வரத்தையோ கொடுத்த வார்த்தையோ திரும்ப எடுப்பது இல்லை. நீங்க வேணா தேவனை விட்டு விலகி போகலாம், நீங்க வேணா தேவனை மறந்து போகலாம், நீங்க வேணா தேவனை விட்டு தூரம் போகலாம். ஆனா கர்த்தர் நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் உங்க மேல வச்சிருக்கிற அந்த விதையை அவர் எடுப்பது. நீங்க வேணா சொல்லலாம், கர்த்தர் செய்ய மாட்டாரு செய்ய மாட்டாரு செய்ய மாட்டாரு, ஒன்னும் பார்க்க மாட்டாரு, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க சொன்ன அடுத்த செகண்டே அவர் வந்து என்ன பண்ணணும் தெரியுமா? எழுத்துட்டு செய்யவே மாட்டேனான்னு போயிருக்கணும். ஆனாலும் வார்த்தையை கொடுத்து வார்த்தையை கொடுத்து வார்த்தையை கொடுத்து உங்களை என்னை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தேவன், அந்த விவசாயி என்கிற தேவன் இயேசு கிறிஸ்து அந்த பாறைக்கான ஒரு திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்க விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்றேன். ஐயா, இங்க விதைக்கிற விதைய இதுவரைக்கும் வேற ஒருத்தனும் பார்க்கல. தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் இந்த வார்த்தையை கேட்க ஆசைப்பட்டாங்க, இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஐயோ, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வராதா, கர்த்தருடைய பேசுறதை நான் கேட்க மாட்டேனான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்தார்கள். ஆனா இயேசு சொல்றாரு, அந்த விதைக்கிறவன் விதைய நீதிமானும் பார்க்கல, அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களும் பார்க்கல. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வார்த்தையை உங்களுக்கு நான் நினைச்சேன். நான் சொல்றேன், இதுவரைக்கும் எந்த மனுஷனிடத்திலும் செய்யப்படாத வாக்கு தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஓரம் கட்டுப்பட்டு இருக்கலாம், நீங்க உடைக்கப்பட்டு இருக்கலாம், இல்லை நீங்க கண்டு கொள்ளாம இருக்கலாம், நீங்க பாடு அனுபவிக்கிறவங்களா இருக்கலாம், பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வேதனையிலேயே வாழ்ந்து கொண்டவங்களா இருக்கலாம். கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, உனக்கான திட்டத்தை இதுவரைக்கும் ஒருத்தனும் பார்க்கல, இதுவரைக்கும் ஒருத்தனுக்கும் நான் செய்யாத காரியத்தை உனக்கு நான் என்ன பண்ண போறேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்ய போகிறத கண்கள் காணல, இருதயத்தில் நீ பாறையா இருந்தாலும் சரி, உடைக்கப்படுகிற மனுஷனா இருந்தாலும் சரி, நீ ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறத ஒரு மனுஷனும் பார்க்கல. அல்லேலூயா. அப்போ மேன்மையான திட்டத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. இப்போ விதைக்கிறார். விதையை விதைக்கும் போது அந்த திட்டத்தை இந்த பாறை என்ன செய்தான் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்ப நல்லா கவனிங்க. கற்பாரின் மேல என்ன விதைக்கப்படுது? என்ன விதைக்கப்படுது? விதைக்கப்படுது, வசனம் விதைக்கப்படுது. விதைச்ச உடனே அதை என்ன கற்பாரை எப்படி ஏற்றுக்கொள்ளுது? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுது. எப்பாடா இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன், இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணேன், யாராச்சும் நான் பயன்படுத்த மாட்டாங்களா, யாருக்காச்சும் நான் பிரயோஜனமா இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன். இப்ப இந்த மனிதன் என் மேல எதை விதைக்கிறாரு? விதைய விதைக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி அந்த வசனத்தை அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுது.
இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், அதை நம்பி ஏற்றுக்கொண்டுச்சான். முதல்ல வரவேற்றுச்சான். வரட்டும், அந்த விதை என் மேல வரட்டும், அந்த விதை என் மேல தூவப்படட்டும், அந்த வசனம் எனக்காக வரட்டும் சொல்லி அந்த வசனத்துக்காக காத்திருந்தது. இப்ப காத்திருந்ததுக்கு மேல வசனம் போடப்படும் போது அது சந்தோஷம் என்ன பண்ணுது? இப்ப ஏற்றுக்கொள்ளுது. ஆமென். இப்ப சொல்லுங்க, பாறை நல்லதா கெட்டதா? பாறையை போல இருக்கணுமா வேணாமா? சொல்லுங்க. நிறைய இடத்துல பாறையை போல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பாறை வசனத்தை என்ன பண்ணிச்சான்? நீங்கள் ஜேஎம்டின்னு ஒரு பைபிள் அதில் போட்டிருக்கோம், வெல்கம். அந்த அந்த வார்த்தையை பார்த்து சொல்லிச்சான், வா வா, உனக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன். பாறை தேவனுடைய வசனத்துக்காய் காத்திருந்தது. எப்படா அந்த விவசாயி வருவான், எப்படா என் மேல அந்த விதையை தூவான்னு சொல்லி he is waiting. இன்னைக்கு நிறைய பாறைகள் காத்துட்டு இருந்தீங்க. எதுக்காக? எனக்கு தேவனுடைய வார்த்தை மேல வாஞ்சையே இல்லை பிரதர் அப்படிங்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. யாருமே இல்லை. அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கு? வாஞ்சை இருக்கு. தேவன் என்னோடு பேசும்போது அந்த வார்த்தையை நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாருமே வசனத்தை வரவேற்கிறோம், வசனத்துக்காய் காத்திருக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். எல்லாருமே வசனத்தை சந்தோஷமா என்ன பண்றோம்? ஏற்றுக்கொள்றோம். அடுத்தது பாக்குறீங்கன்னா அந்த வார்த்தையை அந்த பாறை என்ன பண்ணுச்சாம்? ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாத. நீங்க மத்தேயு சுவிசேஷம், சரி, மத்தேயு எடுங்க பார்க்கலாம். வாசி 8:13 வாசிங்க. 8:13 வாசிங்க. தங்களுக்குள்ள வேர்கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து. 8:13 வாசிங்க. 8:13 வாசிங்க. கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து. என்ன ஆச்சு? என்ன பண்ணாங்க? அப்ப இந்த பாறை வசனத்தை விசுவாசிச்சுதா விசுவாசிக்கலையா? சொல்லுங்க. முதல்ல வசனத்தை என்ன பண்ணுச்சு? வெல்கம் பண்ணுச்சு. ரெண்டாவது ஏற்றுக்கொண்டுச்சு. மூணாவது விசுவாசிக்குது. அந்த வார்த்தை மேல சந்தோஷமா இப்ப அது விசுவாசிக்குது. என்ன இடத்துல போட்டிருக்கோம்? அது கொஞ்ச காலம் நிலைத்திருந்தது. அந்த வசனத்துல கொஞ்ச காலம் வாழ்ந்தது. அந்த கொஞ்ச காலம் அந்த வசனத்தை பத்தி பேசிச்சு. எது? இந்த கற்பாறை. அப்போ வசனத்தை வெல்கம் பண்ணுது, வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுது, வசனத்துல நிலைத்திருக்குது, வசனத்தை விசுவாசிக்குது. அது எவ்வளவு சந்தோஷமா வசனத்துல வளரணுமோ அவ்வளவு வேகமா வளர நினைக்குது. வசனம் சொல்லுது, கற்பாறை மேல போட்ட விதை சீக்கிரமா என்ன பண்ணிச்சான்? முளைச்சிச்சு. எங்க நல்ல நிலத்துல போட்டது சீக்கிரமா முளைக்கல, வழி அருகே போட்டது கூட சீக்கிரம் முளைக்கல, முள்ளுக்குள்ள கிடக்கிறது சீக்கிரம் முளைக்கல. ஆனா கற்பாறையின் மேல போடப்பட்டது எவ்வளவு வேகமா முளைக்கணுமோ அவ்வளவு வேகமா முளைக்குது. அப்ப என்ன தெரியுமா? இந்த பாறை வசனத்துல வளர ஆரம்பிக்குது. ஆமென். இது வளராத பாறை கிடையாது. இது விசுவாசிக்காத பாறை இல்ல. நீங்க விசுவாசிக்காத தேவ பிள்ளை இல்ல. நீங்க வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்க, வசனத்துக்காக காத்திருக்கிறீங்க, தேவ சமூகத்துல வசனத்தை கேட்கிறீங்க. நல்ல விசுவாசிகள், விசுவாசிக்கிற நல்ல விசுவாசிகள், வசனத்துல நிலைத்திருக்கிற நல்ல தேவ பிள்ளைகள். ஆனால் அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். சோதனை காலத்தில் இந்த பாறையுடைய பிரச்சனை என்னன்னா, சோதனை காலத்தில் என்ன ஆயிருது? நல்ல வசனத்தை கேட்கும், நல்ல பாட்டு பாடி கர்த்தர் நல்லவர், நல்ல பாடும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை அழகாய் கொண்டு போகிற நல்ல வசனம் பேசும். முழங்கால போட்டு கர்த்தாவே அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபிக்கும். ஊழியங்களுக்கெல்லாம் ஓடி வரும். கர்த்தருக்குள்ள நல்லா வளரும், நல்லா போயிட்டு இருக்கிறோம். 2 நாள் கழிச்சு, சிஸ்டர் எங்க சிஸ்டர் இருக்கீங்க, பிரதர் எங்க பிரதர் இருக்கீங்க, பிரதர் அதுவா, சிஸ்டர் நான் அதுவா அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் என்ன செய்யுது? அடுத்த 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் அல்லேலூயா ஆமென். அடுத்த 2 நாள் கழிச்சு, ஏன் என்னை கைவிட்டீரோ? ஆமாவா இல்லையா?
எனக்கு கேட்கல. யாரெல்லாம் ஆமான்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏன்னா உண்மையை ஒத்துக்கிறீங்க. தேவ சமூகத்தில் பொய் சொல்லாதிருப்பாயாக. ஆமாவா இல்லையா? ஒரு நாள் நல்ல பாட்டு பாடுறோம், 1 மணி நேரம் ஜெபம் போது, கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்த நேரம் ஆண்டவர் ஜெபம் பண்றா போதும் ஆண்டவரே. ஒரு நாள் நம்ம நல்லா ஜெபம் பண்றோம், அடுத்த நாள் ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சாலும் என்ன பண்ண மாட்டோம். ஒரு நாள் நல்லா பைபிள் படிக்கிறோம், அடுத்த நாள் பைபிளை மூடிட்டு தலையடிக்கல வச்சுட்டு நல்லா தூங்குறோம். ஒரு நாள் நல்லா ஓடுறோம், இன்னொரு நாள் நல்லா படுத்துக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கு. என்ன வாழ்க்கை? கற்பாரின் வாழ்க்கை. ஏன் பிரதர் நான் உடைக்கப்படுறேன், பிரதர் என்ன ஓரம் கட்டுறாங்க, பிரதர் என்ன எல்லாரும் நன்மை செஞ்சு எனக்கு என்ன வருது பிரதர்? பாடு வருது. இந்த சோதனை பாறைக்கு வசனம் விதைச்சாலும் விதைக்கப்படாட்டாலும் இந்த உலகம் இறுதி வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சொல்லுங்க. ஏன்னா பாறையை உருவாக்குனதை யார் தான்? கர்த்தர். எதுக்காக தான் உருவாக்கி இருக்கிறாரு? அது உடைக்கப்படுவதற்காக தான் உருவாக்கி இருக்கிறார். இது இடையில சோர்ந்து போக, இடையில எழும்ப, இடையில சோர்ந்து போக, சோதனை காலம் வரும்போது பின்வாங்கி போகிறது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வசனத்தை நல்லா ஏற்றுக்கொள்றீங்க, ஆனா சோதனை காலம் வந்தா பின்வாங்குறீங்க. அல்லேலூயா. நீங்க இனி பின்வாங்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பின்வாங்காதீங்க, பின்வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் பெருசு. நீங்கள் உடைக்கப்படும் போது, ஒதுக்கி வைக்கப்படும் போது, நன்மையின் நிமித்தம் பாடு அனுபவிக்கும் போது ஒன்ன நினைவு கூறுங்க, கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற திட்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெரியது. ஆமென். இந்த உபத்திரவத்தை குறித்து இன்னொரு வார்த்தை, இன்னொரு வசனம் இருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஒரு நிமிஷம். தேங்க்யூ ஜீசஸ். 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். மத்தேயு மார்க் 4:17. மார்க் 4:17. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம். இப்ப நல்ல கவனிங்க. இந்த பாறை சோதனை காலம் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த வசனத்தால இதை என்ன பண்ண முடியல, வேர்கொள்ள முடியல. இப்ப இதுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இது பாறையா இருக்கிறபடினால மேல ரொம்ப மண் என்ன செய்யாது, இருக்காது. இருக்கிறதுக்கு ஒருவேளை காத்துல கொண்டு வர்ற கொஞ்சோல மண் இருக்கும். அந்த மண்ணும் என்ன ஆயிரும்னா, இன்னொரு காற்று அடிச்சுன்னா மண் என்ன செஞ்சிருது, பறந்துருது. அந்த பறந்த உடனே அந்த பாறையில் இருக்கிற கொஞ்சம் ஈரமோ, மழை பெய்யும் பொழுது நல்ல மழை பெஞ்சா கொஞ்சம் தண்ணி என்ன செய்யும், அந்த பாறையில் இருக்கும். அந்த பாறையில் கொஞ்சம் தண்ணியும் வற்றி போயிருது. அந்த வேரால, அந்த வசனத்தால அந்த பாறையின் ஆழத்தில் போக முடியல. காரணம், ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் காத்து, இவை எல்லாம் சேர்ந்து மறுபடியும் வரும்போது இந்த செடியால அந்த பாறைக்குள்ள நுழைய முடியல. இது போராடுது. இந்த பாறை எப்படியாச்சும் நான் வசனத்தில் வளர்ந்துடணும், எப்படியாச்சும் இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளணும், எப்படியாச்சும் இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுது. ஆனா அதால என்ன பண்ண முடியல. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் இதுதான், வேறு உள்ள போகல. இப்ப பாறை சொல்லுது. இப்ப பாறை கேட்டா, பாறை உன் வாழ்க்கையில நீ வேறு விடணும்னா எது இருந்தா நல்லா இருக்கும்? இல்லை கொஞ்சம் மண் இருந்தா நான் என்ன பண்ணுவேன், வேற விட்டுருவேன். சரி, அடுத்தது வேற என்னது? கொஞ்சம் தண்ணி இருந்தால் என்ன பண்ணிடுவேன், நான் வளர்ந்துருவேன். ஆனால் ரெண்டும் என் வாழ்க்கையில் இல்லை. மண்ணும் இல்லை, தண்ணியும் இல்லை. ஏன்னா பாறை மேலே மண்ணும் நிற்காது, தண்ணியும் நிற்காது. எவ்வளவுதான் மண்ணு கொட்டி வச்சாலும் கொஞ்ச நேரத்தில் காற்றுல அந்த மண் என்ன பண்ணிடும், பறந்துடும். இதுதான் அந்த பாறையின் நிலை. என்னால் மண்ணை சமக்க முடியல, தண்ணியும் என் மேலே இல்லை, அதனால் நான் எதுக்கும் பிரயோஜனமற்றவங்கிற நிலையில தான் இந்த பாறை இருக்கும். என் வாழ்க்கையில் வசனம் நிறைவேற மாட்டேங்குது பிரதர், வார்த்தை நிறைவேற மாட்டேங்குது, கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேற மாட்டேங்குது, அதனால் என்னால் வாழ முடியலன்னு சொல்லி நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆமேன். ஆனால் நல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியது.
உங்கள் உபத்திரவ காலத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. உபத்திரவ காலத்தில் நீங்கள் விழுந்து போயிடாதீங்க. உங்கள் தரிசனத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். அந்த உபத்திரவ காலத்திலும் கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் செய்து முடிக்கிறதை செய்து முடிப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் என்னவும்? எது நிமித்தம் உபத்திரவம்? இப்போ இந்த பாறைக்கு எதனால வர்ற உபத்திரவம் சொல்லுங்க? வசனத்தின் நிமித்தம். நீ பிறப்பிலேயே பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறியா? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவப்பட்டு இருக்கிற. நிறைய நேரங்களில் திருமணம் ஆனதுலேருந்தே பிரச்சனை பிரதர். நிறைய இடங்கள்ல நீங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக இருக்கிறது, வார்த்தையினால நீங்க உபத்திரவப்படுகிறீங்க. நிறைய வருகிற பிரச்சனைகள், நிறைய உபத்திரவங்கள் எதனால வருது தெரியுமா? ஹலோ, எதனால வருது சொல்லுங்க? புரியலையோ? அது எப்படி பிரதர் வசனத்தினால உபத்திரம் வரும்? யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். நல்ல கவனிங்க. யோசேப்புக்கு கதை தரிசனம் கொடுத்தாரா? யோசேப்பின் சரித்திரம் நம்ம நல்லாவே தெரியும். யோசேப்புக்கு என்ன சொப்பனம் கொடுத்தார்? ஒரு அரிக்கட்டை நிமிர்ந்து நிற்குது, மற்ற எல்லா அரிக்கட்டும் அதை வணங்குது. அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் யாரை வணங்குறாங்க? யோசேப்பை வணங்குறாங்க. இது ரெண்டும் தரிசனம். வசனம் சொல்லுது இதுதான் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வசனம். இந்த தரிசனம் தான் யோசேப்பினுடைய வசனம். சங்கீதத்தில் வசனம் சொல்லுது யோசேப்புக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது. யாரை புடமிட்டுச்சு? யோசேப்பை எது புடமிட்டுச்சு? சத்தமா சொல்லுங்க. வசனம் யோசேப்பை புடமிடப்பட்டுச்சு. நீ தேவனுடைய வார்த்தையை பெற்று கொண்டிருக்கிறேன்னா, நீ தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறேன்னா, நான் நிச்சயமா ஒரு காரியத்தை சொல்றேன், உங்க வாழ்க்கையில வசனம் உங்களை புடமிடும். பாறையா இருக்கிற உங்க வாழ்க்கையில வசனம் உங்களை புடமிடும். எப்படி? எதுக்காக? இப்ப யோசேப்பை குறித்து சொல்லுது வசனம் அவனை புடமிட்டது. இப்ப கவனிங்க, தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். அந்த இமேஜ் போங்க. தரிசனம் வசனத்தை யோசேப்பு நம்ம தெரிஞ்ச சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிட்டு வரேன். சரியா? வசனத்தை யோசேப்பு பெற்றுக்கொள்றான். சொல்லுங்க என்ன வசனம்? 2 வசனம், 2 தரிசனம். ஒன்று, ஒரு அரிக்கட்டை எல்லா அரிக்கட்டுகளும் வணங்குது. இன்னொன்று, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாமே யோசேப்பை வணங்குது. இது யோசேப்பை கொடுத்த வசனம். இப்போ இந்த வசனம் யோசேப்பை எப்படி புடமிட்டது? எல்லாரும் கண்ணை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாம் கண்ணை மூடிட்டீங்களா? உங்களுக்கு கொடுத்த வசனத்தை மைண்டில் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வசனத்தை உங்கள் நினைவு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டீங்களா? இப்போ அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த வசனம் என்ன புடமிடுது. ஆமென். சரி, இப்போ கண்ணை திறங்க. இப்போ யோசேப்பு கொடுத்த வசனம் 2. இப்போ யோசேப்பு இந்த வசனத்தை போய் யார்கிட்ட சொல்றான்? சொல்லுங்க. சவரிட சொல்லலாம். இப்போ யோசேப்பு கொடுத்த வசனம் வந்து எங்க நிறைவேறணும்னா, எகிப்துல சிங்காசனத்தில் நிறைவேறணும். எங்க நிறைவேறணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் இப்போ பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும். சிங்காசனத்தில் நிறைவேறணும். அப்ப நிறைவேற வேண்டுமானா அதுக்குரிய ப்ராசஸை யோசேப்பு செய்யல, யோசேப்பினுடைய அப்பா செய்யல, யோசேப்பினுடைய சகோதரன் செய்யல. யோசேப்புக்கு அவனுடைய வசனம் செய்ய ஆரம்பித்தது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுக்கு கொடுத்த தரிசனம் அதை செய்ய ஆரம்பிக்குது. என்ன செய்துன்னா, யோசேப்புக்கும் அவன் சகோதரருக்கும் அவன் தகப்பனுக்கும் இடையே பகையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுச்சு. எதை உண்டு பண்ணுச்சு? ஏன் தெரியுமா? இப்போ இந்த அப்பா இருக்கார்ல, அப்பா யாரு? யோசேப்புக்கு அப்பா பேர் என்ன? யாக்கோபு. இப்போ யாக்கோபு யோசேப்பு என்ன பண்றாரு? ரொம்ப நேசிக்கிறார். மற்ற எல்லாரை பார்க்கலும் யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறார். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எகிப்துக்கு யாருமே போகக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. இப்ப யாக்கோபுட்ட போய் யாக்கோபு உன் மகனை எங்க அனுப்பு, யோசேப்புக்கு அனுப்புன்னு சொன்னா யாக்கோபு அனுப்புவார் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சான்ஸே இல்லை.
ஒன்று யாக்கோபு எகிப்துக்கு போகக்கூடாதுங்கிற தீர்மானத்தில் யாக்கோபு இருக்கிறான். ரெண்டாவது, எல்லாரை பார்க்கல யார் அதிகமாக நேசிக்கிறான்? யோசேப்பு அதிகமாக நேசிக்கிறான். தான் நேசிக்கிற மகனை யாக்கோபால அனுப்ப முடியாது. இப்போ ஆனா வசனம் என்ன செய்யணும்னா, யோசேப்பை எங்க கொண்டு போனோம்? எகிப்துக்கு கொண்டு போனோம். அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா என்ன பண்ணுதுன்னா, தகப்பனுக்கும் குமாரர்களுக்கும் இடையே ஒரு பகையையும் ஒரு வெறுப்பையும் என்ன பண்ணுது? இப்ப உண்டு பண்ணுது. எதுக்கு? வசனத்தை. அப்ப இவன் எங்க போகணும்? சிங்காசனத்துக்கு போகணும்னா முதல்ல சகோதரர்களுக்கிடையே என்ன உண்டாகணும்? சத்தமா சொல்லுங்க. வெறுப்பை உண்டாகணும். வெறுப்பை உண்டாக்குறது என்னது? வசனம். சரி, அடுத்தது ரெண்டாவது இதை உருவாக்குதுன்னா, இப்ப சகோதரர் எல்லாரும் சேர்ந்து அவன் எங்க போடுறாங்க? சொல்லுங்க. குழியில போட்டா தான் ஐயா எங்க போவார்? அடுத்தது சிங்காசனத்துக்கு போவார். அப்ப சிங்காசனத்துக்கு போனோம்னா யோசேப்பு எங்க விழணும்? சத்தமா. குழியில போட்டது யாரு? குழியில போட்டது யாரு? வசனம். வெரி குட். ஏன்னா யோசேப்பை புடமிட்டது என்னது? சகோதரர்கள் குழிக்குள்ள தூக்கி போடல, குழிக்குள்ள தூக்கி போட்டது தேவனுடைய வார்த்தை. அது எப்படி பிரதர்? உங்களை சிங்காசனத்துக்கு கொண்டு போகணும்னா வசனம் குழியில போடத்தான் செய்யும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குழிக்குள்ள விழுந்துருங்க. நிறைய பேர் விழ தள்ளும்போது பக்கத்தில் பாருங்க, ஓட்டில் நிற்கிற வேலைலாம் வேணாம், ஒழுங்கு மரியாதை உள்ள விழுந்துடணும். ஆமேன். நீங்களா விழுந்துட்டீங்கன்னா பார்த்து விழுந்துடலாம், தள்ளி விட்டோம் ஆமாம் அடிக்கடி விழுந்துடும், ஜாக்கிரதை. இப்போ குழிக்குள்ள போட்டது தேவனுடைய வசனம். அடுத்தது அவன் என்ன பண்ணாங்களாம்? யார் கையில் விற்று போட்டாங்க? யாரு கையில் யோசேப்பை விற்று போட்டார்கள்? இஸ்மவேல் கையில் விற்று போட்டாங்க. அன்னியன் கையில் வெறும் 20 வெள்ளி காசுக்கு யோசேப்பு விற்கப்பட்டான். சொந்த சகோதரனை விற்று போட்டார்கள். ஐயோ, என் அண்ணன்மார் என்ன விற்கிறாங்களே பிரதர், ஐயோ எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்களே பிரதர், ஐயோ எல்லாரும் எனக்கு விரோதமா துரோகம் பண்றாங்களே பிரதர். யாரும் உங்களுக்கு விரோதமா துரோகம் பண்ணல சிஸ்டர். உங்களுக்கு விரோதமாய் உங்க வசனமே வேலை செய்யுது. உங்க வாக்கு தத்தம் தான் உங்களை சோதிக்குது. உங்க தரிசனம் தான் உங்களை சோதிக்குது. உங்க தரிசனம் தான் உங்களை குழிக்குள்ள தூக்கி போடுது. உங்க வாக்கு தத்தம் தான் இஸ்மவேல் கையில் என்ன பண்ணுது? இந்த வாங்கிட்டு போ, 20 வெள்ளி காசுக்கு பரவாயில்ல, தூக்கி கிணச்சை. ஏன்னா அவன் கையில் வித்தாதான் எங்க கொண்டு போவான்? அப்ப எகிப்துக்கு போகணும்னா இவன் என்ன செய்யப்படணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. எகிப்துக்கே விற்கப்படாம அவன் என்ன செய்ய முடியாது. அப்ப நான் எகிப்துக்கு போவதற்கு வசனம் என்னெல்லாம் செய்து பாருங்க. அடுத்தது அவனை என்ன எப்படி மாத்தியாச்சு? இப்ப அப்பாவுக்கு சொந்த பிள்ளை, பலவர்ணி அங்கை போட்ட பிள்ளை, அப்பா சமூகத்திலேயே இருந்த பிள்ளை, அப்பா ஊட்டி விட்டு வளர்ந்த பிள்ளை. இப்ப எப்படி இருக்கு? ஆடையை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, கையை கட்டி காலை கட்டி எகிப்தில் கொண்டு இப்போ இந்த இஸ்மவேல் எதில் நிப்பாட்டிட்டான்னா அடிமைங்கிற சந்தையில் நிப்பாட்டிட்டான். அடிமைங்கிற சந்தையில் நிப்பாட்டினது என்னது? சத்தமா சொல்லுங்க. எது? யோசேப்பை அடிமையாக்கினது என்னது? சத்தமா. இப்போ இவனை அடிமையா நிப்பாட்டணும். அங்க ஒருத்தன் வருவான். யார் வருவா? வாங்கினது யாரு? போத்திபார். யோசேப்பு அடிமைங்கிற சந்தையில நிற்கும் போது அவன் அங்க ஒரு காசு கொடுத்து போத்திபார் என்ன பண்றா? இப்ப அப்ப போத்திபார் கைக்கு இவன் போகணும்னா இவனை என்ன பண்ண வேண்டிய இருக்குது? கூண்டுல நிப்பாட்டணும். அடிமை என்கிற கூண்டுல நிப்பாட்டினது தேவனுடைய வார்த்தை. உங்களை எகிப்துல கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு வசனம் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யும். ஆமென். என்ன குழிக்குள்ள போட்டாங்கல்ல, இனி நான் போக மாட்டேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன வசனம் என்னாச்சு? என்ன சொன்னாரு? எல்லாரும் என்ன வணங்குவாங்க. தூக்கி எங்க போட்டாங்க? பொத்துன்னு. இதுக்கு ஆண்டவரே வசனத்தை கொடுத்தீங்க, இனி இந்த வார்த்தையும் வேண்டாம். சொல்லுங்க. இனி ஜெபமும் வேண்டாம். ஜெபிச்சாத்தானே தரிசனம் வரும். ஒழுங்கா பைபிள் படிச்சாத்தானே ஆண்டவர் பேசுவாரு. ஒண்ணு வேணாம் பிரதர், நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், நான் பாட்டுக்கு வேலைக்கு போய்க்கிறேன், நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால
உபத்திரம் வந்த உடனே வார்த்தை விட்டு என்ன பண்ணிடுறது? அப்படியே நமக்கு விளங்க மாட்டேங்குது. நிறைய நேரங்களில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது வரைக்கும் பிரச்சனையே இருந்திருக்காது. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறது வரைக்கும் பிரச்சனையே இருந்திருக்காது. உண்மையா? இதுக்கும் உண்மையே சொல்ல மாட்டீங்களே. சொன்ன பிரதர் வேற ஏதாவது சொல்லுவீர் போல பிரதர். உண்மையை தான் கேட்குறேன். நல்லா ஜெபிக்கிறது வரைக்கும் பிரச்சனை என்ன பண்ணியிருக்காது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, அடுத்தது 2 மணி நேரம் பிரச்சனை வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை தூக்கி நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரியா? நல்லா உபவாசிக்கிறீங்க, நல்ல ஊழியத்துக்கு போறீங்க, போயிட்டு அடுத்த செகண்ட்ல என்ன வந்துடும்? வீட்டில் சண்டை வரும் பாருங்க. அது வரைக்கும் அந்த சண்டையே பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் தான் அப்போதான் என்ன பண்ணுவோம்? உடனே ஊழியமும் வேணாம், ஜபமும் வேணாம், உபவாசம் வேணாம், பைபிள் எடுத்து நல்லா வாசித்து நல்லா அப்படியே ஃப்ளோவில் அப்படியே பரவசமாயிட்டே இருப்போம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்படியே மூடு போடு. ஆமாவா இல்லையா? ஆனால் பைபிளை எடுக்காமல் இருக்கும்போது, ஜபிக்காமல் இருக்கும்போது, வேதத்தை வாசிக்காமல் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? அல்லேலூயா பாட்டு பயங்கரமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்போம். இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலை உணரலைன்னா நீங்கள் பிரச்சனையில் தான் இருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது நீங்கள் இதை உணராதது வரைக்கும் ஏன் நான் ஜபிக்கும் போது பிரச்சனை வருது, ஏன் நான் வேதத்தை வாசிக்கும் போது பிரச்சனை வருது, ஏன் நான் உபவாசிக்கும் போது பிரச்சனை வருது, ஏன் நான் வசனத்தை எடுத்து தியானிச்சா பிரச்சனை வருது, இதை நீங்கள் சிந்திக்காதது வரைக்கும் நம்ம பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் எப்போ நான் ஜபிக்கும் போது பிரச்சனை வருதோ என் ஜபம் வேலை செய்துன்னு அர்த்தம். 2 பேர் தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சத்தம் ஆமேன்னு சொல்லணும். நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு பிரச்சனை வருதுன்னா நான் வேதத்தின் மூலம் ஏதோ ஒன்று எனக்கு என்ன செய்ய போகுது, நடக்க போகுதுன்னு அர்த்தம். நான் ஊழியத்துக்கு போறதுனால பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் என்ன ஊழியத்தில் பயன்படுத்த போறான்னு அர்த்தம். ஆனால் நம்ம என்ன நினைச்சிடறோம்? ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமில்லையோ பிரதர், கர்த்தர் விரும்பவில்லை என்று நினைக்கிறேன், அதனால் நான் என்ன செய்யவில்லை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வருகிற வசனத்தின் உபத்திரவங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாருன்னா அந்த வார்த்தை உங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறது வரைக்கும் சும்மா இருக்காது. ஆமென். உங்களை ஒன்று அடித்து கொண்டு போகும், இல்லைன்னா தூக்கி கொண்டு போகும், இல்லை நடத்தி கொண்டு போகும். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை தூக்கிட்டு போவார், சில நேரத்தில் நடத்திட்டும் போவார். தூக்கிட்டு போகும்போது என்ன ஆண்டவரை தூக்கிட்டு போனீங்க, நடத்திட்டு போகும்போது நான் வரமாட்டேன் ஆண்டவர் சொல்லக்கூடாது. நம்ம ஆட்களுக்கு எப்போவுமே எப்படி இருக்கணும் தெரியுமா? தோல் ஒரு பிள்ளை எவ்வளோ வருஷங்க நீங்கள் தோலை தூக்கி சுமப்பீங்க? இப்போ நான் இருக்கேன், இதுதான் என் அப்பான்னு நினச்சிக்கோங்க. இவர் என்ன தூக்கி தோளில் போட்டுட்டு வாடா மகனே அப்படின்னு தட்டி கொடுத்து தூக்கிட்டு போனால் என்ன சொல்லுவீங்க? ஒன்று எனக்கு அறிவில்லை, இல்லைன்னா என் அப்பாவுக்கும் அறிவில்லை. கரெக்டா? என்ன சொல்லுங்க? நடத்தி இதுக்கு மட்டும் நடத்தி கூட்டிட்டு போவான்னு சொல்கிறோம். ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் இறக்கி விடுறான்னு அந்த பிள்ளைங்களை இறக்கி விடும், இந்த காலை உதறும் பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி கீழே மேலே டங்கு டங்கு டங்குன்னு குதிக்கிறது. ஆண்டவர் கையை தூக்குங்க, எல்லாரும் கையை தூக்குங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்கள் சுமக்காதீங்க, நடத்திட்டே கூட்டிட்டு போங்க. ஆமென். நான் சொல்லவா, சுமந்து கொண்டு போகும்போது நீங்கள் அற்புதங்களை அவ்வளோ பார்க்குறீங்கன்னா நடத்தி கொண்டு போகும்போது எவ்வளவு நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நடத்தும் போது கால் வலிக்க தான் செய்யும், பரவாயில்ல, என் அப்பா கூட நான் நடக்கிறேன். ஆமென். நான் கால் வைக்கும் போது தான் யோதான் என்ன பண்ணுது, 2 பிளக்குது, அது ஏன் கால் பட்டு நடக்குது. நீங்க நடத்தப்படுகிறவங்களா இருக்கணும், தூக்கி சுமக்கப்படுகிறவங்களா இருந்தது போதும். சின்ன பிள்ளைய மாதிரி தட்டி கொடுத்து ஆண்டவரே எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நான் என்ன பண்றேன் ஆண்டவரே, நடந்து வர்றேன் ஆண்டவரே, நடக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, பலனை தாங்க. நீங்க பலனை இழந்து போகும்போது தூக்குவதற்கு அப்பா வருவார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 12th படிச்சுட்டு இருக்கும்போது சில டைமில் அப்பெல்லாம் கொஞ்சம் மயக்கம், தலை சுத்தலாம் வரும். சில டைமில் விழுந்துருவேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்பா தோளில் தூக்கி போட்டு சுமந்து ஓடுவார், ஆஸ்பத்திரி ஓடுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதே சமயத்தில் மற்ற நேரங்களில் எங்கள் அப்பா கிட்டே வர மாட்டார். என்ன பண்ணுவார்? நடடா, ஓடுறா, குதிரா, இன்னும் வேகமாக போடான்னு தான் சொல்லுவாரே தவிர தூக்கி ஓட மாட்டார்.
என் பலவீன நேரத்தில் என்னை தூக்கி சுமப்பதற்கு அப்பா தயார். ஆனா எல்லா நேரத்திலையும் தூக்கி சுமக்க சொன்னோன்னா நம்மள சோம்பேறி. நான் சொல்றது விளங்குதா? தூக்குற நேரத்தில் அப்பா தூக்கி நடத்துவாருங்க, அவர் கைவிட்ட மாட்டாரு. ஆனா எப்ப பார்த்தாலும் தூக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உபத்திரம் வரும்போது, பிரச்சனை வந்தால் ஆண்டவர் பரவாயில்ல ஆண்டவரே, அந்த உபத்திரவத்தின் குகையின் வழியாய் என்னை நடத்தி கொண்டு என்ன செய்யுங்க சொல்ல. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ரெடியா இருங்க, உபத்திரவம் நிறைய வரும். ஆமென். சரி, அடுத்தது போவோம். அடிமையை வித்தாச்சு. இப்போ அடிமையை வித்துட்டு எங்கே போனோம்? போத்திபார் வீட்டுக்கு போயிட்டான். போத்திபார் வீட்டிலேயே ஐயா செட்டில் ஆகிட்டார், அவ்வளோதான். ஆனால் வசனம் எங்கே கொண்டு போனோம்? அவனை எங்கே கொண்டு போனோம்? எகிப்தர் சிங்காசனத்துக்கு கொண்டு போகணும். இப்போ பார்த்து வசனம் என்ன பண்ணுச்சு? ஒரு வேலையை பார்க்குது. நம்ம போத்திபார் மனைவியை கிள்ளி விடுது. கிள்ளி விட்டுன்னு அவன் என்ன பண்ணுறா? அவங்ககிட்ட சில வேலையை காமிக்கிறா. கடைசியில் வீண் பழியை போட்டு எங்கே போட்டாச்சு? இப்போ அப்போ சிறைச்சாலை கொண்டு போனது என்னது? சத்தமா என்னது? போத்திபார் மனைவியா போட்டா? ஏன்னா யாரும் போத்திபார் மனைவி போட்டான்னு சொல்லக்கூடாது. யார் தான் போட்டது? உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தங்க வீண் பழி போடுறாங்கன்னா எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் வேலை செய்யுது. ஆமென். அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்றதை நிப்பாட்டிருங்க, வசனத்துக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். சில நேரங்களில் நம்ம அப்படி நடத்தப்படுவது நமக்கு நல்லது. அல்லேலூயா. இப்போ வீண் பழி போட்டதுனால எங்கே வந்துட்டார் ஐயா? சிறைச்சாலைக்கு வந்தாச்சு. சிறைச்சாலையை கொண்டு போனது என்னது? வசனம் கொண்டு போச்சு. இப்போ வசனத்தில் 2 பேர் இருக்கிறான். அதில் ஒருத்தனுக்கு யோசேப்பு என்ன செஞ்சான்? நன்மை செஞ்சான் இல்லையா? அடுத்து போடுங்க. ஆனால் நன்மை செஞ்சவன் அவன் என்ன பண்ணிட்டான்? இப்போ அப்போ மறக்க பண்ணது என்னது? சத்தமாக சொல்லுங்க. ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக 2 வருஷம் மறந்துட்டான். 2 வருஷத்துக்கு முன்னாடி போன உடனேயே யோசேப்பு விடுதலை ஆக்கணும். அந்த அவன் வெளியே வந்த உடனே பார்வோன்ட்ட போய், ராஜா சிறையில் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொன்னிருந்தான். ஆனால் ஒரு பிரயோஜனமும். அப்போ வசனம் சில டைம் நம்மளை காக்க வைக்கும். சொல்லுங்க, வசனம் நம்மளை காக்க வைக்கும். அவன் மறக்கல, மறக்க வச்சது என்னது? சத்தமா. அப்போ மறந்ததுனால அடுத்த காரியம் என்ன தெரியுமா? யோசேப்பு எங்க போயிட்டாரு? அவனை அழைச்சிட்டு வாடான்னு சொல்லி அழைச்சிட்டு போய் இப்ப ராஜா அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சான். அப்போ வசனம் இப்ப அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? சொல்லுங்க. அப்ப இது எல்லாமே வசனத்தினால உண்டான உபத்திரவம். வெறுப்பும் பகையும் காரணம் இல்லாம சகோதரர்கள் பகைக்கிறான், காரணம் இல்லாம தகப்பன் அவனை வெறுக்கிறான். இது எல்லாம் உண்டாகிற வசனத்தினால உண்டான உபத்திரவம். குழியில போட்டது உபத்திரவம், விற்று போடுறது உபத்திரவம், அடிமையா எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறது உபத்திரவம், வீண் பழி சுமத்தப்படுதல் உபத்திரவம், சிறையில் அடைக்கப்படுதல் உபத்திரவம், மனிதர்கள் மறந்து போவது உபத்திரவம். ஆனா இந்த உபத்திரவத்தை எல்லாம் தாண்டி அவனை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். அப்போ உபத்திரவம் பாறைக்கும் அதான் சொல்லப்படுது. சோதனை காலத்தில் வசனத்தின் நிமித்தம் உண்டான உபத்திரவத்தினாலே நிறைய பாறை என்ன ஆயிருது? பின்வாங்கிறது. இப்போ இவ்வளவு நடந்த யோசேப்பு ஒரு இடத்துல பின்வாங்கியிருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? சொல்லுங்க. ஒரு இடத்துல குழிக்குள்ள சகோதரர்கள் வெறுக்கும் போதே, தகப்பனார் அவனை வெறுக்கும் போதே என்ன அவனை கடிந்து கொண்டான்னு வசனம் சொல்லுது. கடிந்து கொள்ளும் பொழுதே யோசேப்பு, என்னடா வாழ்க்கை இது? சொப்பனத்தை சொன்னதுக்கு இவ்வளோ பிரச்சனையா? வேண்டவே வேண்டாம், இந்த சொப்பனமே எனக்கு தேவையில்லை, இந்த வசனமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த வசனத்தை விட்டு ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி பின் வாங்கியிருந்தானா சிங்காசனத்துக்கு போயிருந்திருக்க மாட்டான். ஆமென். அப்ப சிங்காசனுக்கு போகணும்னா இந்த வசனத்தை நிமித்தம் வந்த உபத்திரவங்களை அனுபவிச்சுதான் ஆகணும், சகித்துதான் ஆகணும். ஏன்னா இந்த உபத்திரவங்கள் எல்லாம் எங்க கொண்டு போய் சேர்த்துச்சு தெரியுமா? சிங்காசனத்துல. பிரதர், உங்க வாழ்க்கையில் வருகிற உபத்திரவம் சிங்காசனத்துக்குரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் உபத்திரவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் என் உபத்திரவம் தீரல பிரதர். யோசேப்பு என்னைக்கு சொப்பனம் கண்டானோ அன்னையில் ஆரம்பிச்சது. நான் சொல்றேன், நீங்க பிறக்கும் போதே பிரச்சனைகளை அனுபவிக்கிறீங்கன்னா நீங்க பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களுக்கான சிங்காசனத்தை எழுதி வைத்திருக்கிறார், உங்களுக்கான அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நேரா நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க உபத்திரவத்தை குறித்து கவலைப்படாதீங்க, சிங்காசனம் காத்துட்டு இருக்கு.
ஆமென். இப்போ சிங்காசனத்துக்கு போக எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இந்த கற்பாறைக்கு விதை விதைக்கப்படுது, அதால் வளர முடியல, அதால் வேறு விட முடியல. காரணம் என்னன்னா, வசனத்தின் நிமித்தம் வந்த உபத்திரவம். நீங்கள் வசனத்தின் நிமித்தம் வந்த உபத்திரவத்தினால பின்வாங்கி போனீங்கன்னா எதை இழப்பீங்க தெரியுமா? சிங்காசனத்தை. இந்த பாறைக்குன்னு வைத்திருந்த சிங்காசனம் என்ன? அது சில காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணலாம். பாறைக்குன்னு வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் வாசிங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். 1 லூக்கா 6ஆம் அதிகாரம் 48. லூக்கா 6:48. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை சொல்லுங்க? ஆழமா. சத்துவங்க. ஆழமா. பாறையினுடைய பிரச்சனை என்ன? வேர் ஆழமா போகல, பட்டு போயிருது. வேர் ஆழமா போறதுக்குள்ள அந்த வசனம் கருகி போயிருது, அந்த வசனம் தீஞ்சு போயிருது, அந்த வசனத்தால வளர முடியல. ஆனா இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் இந்த பாறை ஒரு ஊமைக்கு அடையாளப்படுத்துகிறார். எதுக்கு உடையப்படுத்துறாருன்னா, வசனத்துக்கு சொல்றாரு, பாறை ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் மோதியும் போயிற்று. ஏனென்றால் பிரதர், நீ பாறல்ல, நீ பாறை இல்ல. என்னதப்ப? சத்தமா சொல்லுங்க. நீ உடைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பாடு அனுபவித்துக் கொண்டு வசனத்துல வளர முடியாம வசனம் எல்லாம் தீஞ்சு போய் பலவீனப்பட்டு கிடக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ பாறை அல்ல, நீ கண்மலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கண்மலை, நீ கண்மலை. உன்னால பலனை கொடுக்க முடியும், உன்னால ஆசீர்வாதமா வாழ. இந்த பாறை பார்த்து சொல்றாரு, நீ கண்மலை. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அடுத்த வேகமா போய் யாத்திராகம் 17:6. யாத்திராகம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக எது மேல நிற்பேன்? இப்ப பாறை மேல நிக்கிறது யாரு? பாறை மேல நிக்கிறது யாரு? கர்த்தர். உன் மேல கர்த்தர் நிக்கிறாரு. நீ எந்த இடத்துல உன்னால வசனத்துல வளர முடியாம நிக்கிறியோ, உபத்திரவத்தை குறித்து பயந்து போய் நிக்கிறியோ, நான் சொல்றேன், கர்த்தர் உன் மேல நிக்கிறாரு. கர்த்தர் உன் மேல நின்று நீ என்னுடையவன் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவார். ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடக்கிற ஒன்று தலைக்கு மூளை கல்லாய் மாற்றும்படி கர்த்தர் உன் மேல நிற்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன் மேல நிற்கிறதுனால நீ தள்ளப்பட்டு கல்லல்ல, மூளை கல்லா இருப்ப. அல்லேலூயா. பேதுரு தள்ளப்பட்ட கல்லா கிடந்தான், அவன் பேரே கல்லுதான். கர்த்தர் பேதுரை பார்த்து சொன்னார், பேதுரு நீ தள்ளப்பட்ட கல்லல்ல, உன்னை மூளைக்கு தலைக்கல்லா வைக்க போகிறேன், உன்னை மூளைக்கு தலைக்கல்லா வைக்க போறேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், பாறையை குறித்து. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், கொடுத்தார். கற்பாறையில் என்ன வடிதான் சொல்லுங்க? கற்பாறை உன் வாழ்க்கையில எண்ணெய் வடியும்படி வச்சிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோபு 29:6. யோபு 29:6. என் பாதங்களை கழுவினேன், என்னது ஓடி வந்தது? என்ன சொன்னாரு? எண்ணெய் வடியுன்னார். இப்ப எண்ணெய் எப்படி வருதா? சத்தமா சொல்லுங்க. அப்ப கண்மலையை குறித்த கற்பாறை குறித்த தேவ திட்டம் என்ன தெரியுமா? இதுல எண்ணெய் நதி போல ஓடும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நம்ம கற்பாறை விதையை குறித்து பார்க்கும்போது அங்க ஈரம் கூட இல்லை, கொஞ்சம் கூட ஈரம் இல்லை, வெயில் வந்து காஞ்சு போயிருது. நீங்க தண்ணியை ஊத்துனா தானே வெயில்ல காஞ்சு போகும். எண்ணெயை ஊத்துங்க, வெயில்ல எண்ணெய் ஊத்துனா என்ன செய்யறங்க? காயமா? சொல்லுங்க.
எந்த வெயிலும் சேதப்படுத்த முடியாத, எந்த சோதனைகளும் சேதப்படுத்த முடியாத எண்ணெய கர்த்தர் உன் மேல நதியா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்ற பேர் எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. ஆண்டவர் வாழ்க்கையில உபத்திரவங்களோ பிரச்சனைகளோ எந்த சோதனைகளோ உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உன் மேல ஊற்றிருப்பது தண்ணி அல்ல, உன் மேல ஊற்றிருப்பது தேவனுடைய அபிஷேகத்தை. ஆமென். கொஞ்சம் இல்லை, எப்படி ஊற்றிருக்கிறாராம் சொல்லுங்க. என் தலைமையில தேவனுடைய எண்ணெய் நதியாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் காய்ந்து போவது இல்லை, நான் வறண்டு போவது இல்லை, நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன். அல்லேலூயா. இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த வெயில் அந்த பாறை மேல இருந்த ஈரத்தை என்ன பண்ணிட்டே இருந்துச்சு? எரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வெயில் வரும், வெயில் வந்து அந்த பாறை மேல தன்னுடைய வெயில் அனுப்பி, தன்னுடைய சோதனையை அனுப்பி எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன பண்ண முடியாது? எண்ணெயை வற்றி போக முடியாது. ஆமென். நான் சொல்ல, இந்த விசுவாசிச்சிங்கன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பினீங்கன்னா எந்த பிரச்சனையிலும் நீங்கள் கருகி போக மாட்டீங்க, எந்த சோதனையில் நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. பிசாசு நினைப்பான், பிரச்சனை நினைப்பான், என்னடா இவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் மறுபடியும் என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? எழும்பி வந்துகிட்டே இருக்கிறான். இவனை என்ன சோதனை கொடுத்தாலும் இவனை வில பண்ண முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை பிரச்சனைகளுக்கு உண்டாயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? விழுந்து விழுந்து ஓடிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்க மேல எண்ணெயை அபிஷேகமாக வைத்திருக்கிறார். இது தேவனுடைய வாக்கு தத்துவம். நீங்க உபத்திரவத்தில் நிக்கலன்னா இந்த எண்ணெய் என்கிற அபிஷேகத்தை என்ன பண்ணுவோம்? இழந்து போவோம். உங்களுக்கான சிங்காசனம் தேவன் வச்சிருக்கிற எண்ணெய் என்கிற நதி, அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள கூடாதபடி, அதுல வாழக்கூடாதபடி போராட்டங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுல இருந்து வெளியே வந்துருங்க. ஆமென். இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 114:8. சங்கீதம் 114:8. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை எப்படி மாற்றுவாரா? கற்பாறை எப்படி மாறும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி மாறும்? கற்பாறையினுடைய வாக்கு தத்துவம், நீ ஒரு நீரூற்றா இருப்ப. உன் நீரூற்று ஒரு நாள் என்ன செய்யாது? வற்றாது. எந்த உபத்திரவங்களும் உங்க ஊற்றை வற்றாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் ஒரு ஊற்று, உங்களுக்குள்ள சமாதானம் என்கிற ஊற்று, உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் என்கிற ஊற்று ஒரு நாளும் வற்றுவது இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தது கற்பாறை குறிச்ச வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அதே சங்கீதம் 81:6. சங்கீதம் 81:6. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை. பாருங்க, ஆண்டவர் கண்மலை மேல கற்பாறை மேல எதை வச்சாரு? எண்ணெய். ரெண்டாவது எதை வச்சாரு? நீரூற்று. மூணாவது எதை வச்சாரு? தேன். சொல்லுங்க, என் மேல தேன் ஊற்றப்பட்டிருக்கு. அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் தேன் பிடிக்குமா? தேன் பிடிக்காதவங்க யார் இருக்கீங்களா? தேன் எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்ட் இல்லை? தேனை பிடிக்காதவங்க யாருமே இல்லை, அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, கற்பாறை குறித்த வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கை தேனை போல இனிமையாக இருக்கும். உன் வாழ்க்கை, உன் மேலே நான் தேனை தான் வச்சிருக்கிறேன், வெயில வைக்கல. நீ வெயில சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரதர் சிஸ்டர், நீங்கள் போராட்டத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சுமக்க வேண்டியது தேவனுடைய எண்ணெயை, அபிஷேகத்தை. நீங்கள் சுமக்க வேண்டியது தேவனுடைய நீரூற்றை. நீங்கள் சுமக்க வேண்டியது தேவனுடைய தேனை. ஆமென். வேதம் சொல்லுது, தேவனுடைய நாமம் தேனிலும். அப்போ தேன் என்பது எதுக்கு அடையாளம்? அப்போ உங்கள் நெத்தியில் எது எழுதப்பட்டிருக்கு? கர்த்தருடைய நாமம். சொல்லுங்கள், என் நெத்தியில் கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 18:14. லீபனோனின் உறைந்த மலை நல்ல கவனிங்க. லீபனோனின் உறைந்த மலை வயல்வெளியில இருக்கிற கண்மலையிலிருந்து அற்று போகிறது உண்டோ? வயல் நிலத்தில் ஒதுக்கப்பட்டு, வயல் நிலத்தில் ஓரம் கட்டப்பட்டு, வயல் நிலத்தில் தள்ளப்பட்டு கிடக்கிற அந்த கற்பாறையில் இருந்து லீபனோனின் பனி, லீபனோனின் மலை ஒரு நாள் என்ன செய்யாதான்?
வற்றாதான். லீபனோனை பனின்னு என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்திலேயே அழகான என்ன சொல்றது, இந்த பனி பெய்யுதுன்னு சொல்லுவோம்ல, பனியை கொண்ட ஒரு இடம் என்னன்னா இந்த லீபனோன். இந்த லீபனோனை இந்த அனுபவத்தை பார்க்கும்போது பைபிளில் நிறைய இடங்களில் நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லீபனோனின் பனியை தேடி தேவ ஜனங்கள் ஓடுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, லீபனோனின் பனியை உன் மேலே வச்சிருக்கிறேன், அது வற்றாது. சத்தமாக சொல்லுங்க, அது வற்றாது. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் உபத்திரவங்களை பார்த்து நீங்கள் பின்வாங்காதபடிக்கு உதவி செய்வாராக. ஏன்னா உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. இப்போ சிங்காசனம் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சிங்காசனம் இருக்கிற இடத்துல உங்களுக்காக என்னெல்லாம் இருக்குது? எண்ணெய் இருக்குது. எண்ணெய் எப்படி இருக்கு? நதி போல கர்த்தர் வச்சிருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நதி போல வைத்திருக்கிறார். ரெண்டாவது நீரூற்றை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது தேனை வச்சிருக்கிறாரு. நாலாவது பனியை வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பாறை மேல எது மட்டும்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும்? வெயிலும் மழையும் பனிந்து அடிச்சுட்டே இருக்கும். அதுல எதுவுமே இறங்காது. அது வெறும் சூடாவே இருக்கும். அது பயங்கர பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற அந்த பாறை மேல கர்த்தர் எண்ணெய, நீரூற்ற, தேனை, பனிய, இது எல்லாமே என்னன்னா ரொம்ப சாஃப்டானது, ரொம்ப அழகானது. ஆண்டவர் உன்னை பாறையை படைச்சது எதற்காகனா எண்ணெயை சுமப்பதற்காக, தேனை சுமப்பதற்காக. தேனை போல உன் வாழ்க்கை வெளியத்தான் பாறை, ஆனா உன் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் தெரியுமா? தேனை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க என் வாழ்க்கை தேனை போல மாறணும் பிரதர்? என் வாழ்க்கை அபிஷேக நதியா மாறணும், என் வாழ்க்கை நீரூற்றுகளாய் மாறணும் சொல்றவங்க எத்தனை பேர்? நல்லா எப்படி எளிமை நிற்கலாமா? எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்ல போகிறோம். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற கற்பாரின் அனுபவம் மாறட்டும். உபத்திரவத்தினால பின்வாங்கி போகிற அனுபவங்கள் வேண்டாம் பிரதர். உபத்திரவத்தினால பின்வாங்கி போகிற சூழ்நிலை வேண்டாம். கர்த்தர் உன் பக்கத்தில் நிற்கிறாரு. உனக்காக வசனம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. உனக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே சொல்லுங்க, அது வற்றாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. நீ தேவனுடைய கண்மலையா இருக்கிற, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றார் ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி சகரதலரபபபபபபரதரபபப, புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவ ஊற்று ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ. ஆமே, உங்க என்ன ஒரு நாள் வற்றாது. உங்க தேன் அனுபவம் ஒரு நாள் வற்றாது. உங்க லீபனோனின் அனுபவம் ஒரு நாள் வற்றுவது இல்லை, ஒரு நாள் வற்றுவது இல்லை. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். இயேசையா, ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா?
நன்றி ஆண்டவரே. நீ உடைக்கப்பட்டு நிக்கலாம், எல்லாராலும் ஓரம் கட்டுப்பட்டவரா நீ நிக்கலாம். ஆனா ஆண்டவர் உன் மேல அவருடைய விதையை விதைச்சிருக்கிறாரு, அவருடைய வாக்கு தத்தத்தை விதைச்சிருக்கிறாரு. இந்த வாக்கு தத்தம் இதுவரைக்கும் எந்த மனுஷனும் பார்க்காதது. உனக்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் இதுவரைக்கும் எந்த மனுஷனும் பார்க்கல. உன் வாழ்க்கையில உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது இந்த வார்த்தையை விட்டுறாதப்பா. கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற வசனத்தை விட்டுறாத. கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற நல்ல அனுபவத்தை விட்டுறாத. வசனம் உனக்காக வேலை செய்துட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள் எல்லாமே வீணா போகாது. நீ சிங்காசனத்துக்கு உரியவன். அவர் உன் மேல விதைச்ச விதை எப்படிப்பட்டது தெரியுமா? அது அபிஷேகம் நிறைந்தது. அது பனியை போல உன் மேல இறங்கும். அது தேனை போல உன் வாழ்க்கையில இருக்கும். அது கண்மலையாய் உன் மேல இருக்கும். நீ அப்படிப்பட்ட பாறையா இருக்கிற. நீ ஒடுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட பாறையா நிக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நீ ஒரு கண்மலை, எவனும் உடைக்க முடியாத ஒரு கண்மலை, எவராலும் பெயர்க்க முடியாத ஒரு கண்மலையா இருக்கிற. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி அவர் என்ன கண்மலையா வைக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க, என் குடும்பத்தை கண்மலையா பார்க்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க, இனி என் வாழ்க்கையில தேனை போல இருக்க போகுது, என் பிள்ளைங்க லைஃப் தேனை போல இருக்கும், என் குடும்பம் நீரூற்ற போல இருக்கும். எதுவும் வற்றாது பிரதர், எதுவும் வற்றாது சிஸ்டர். உபத்திரவத்தை பார்த்து பின்வாங்கிறாத. உன் வாழ்க்கையில எதுவும் வற்றாது. நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். உன் வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. உன் வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. நிறைய நேரில் ஆண்டனை கற்பாறையை படைச்சிட்டாரு, என்னை உடைக்கப்படுகிறவனாவே படைச்சிட்டாரு. நான் எப்போ பார்த்தாலும் ஓரம் கட்டப்பட்டுட்டே இருக்கேன். ஏன் ஆண்டு என்ன படைக்கணும்? ஏன் இந்த உபத்திரவத்தை பார்த்து ஏன் என்ன படைக்கணும்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நிறைய நேரங்களில் கேள்வி கேட்டு அழுதுகிட்டு இருக்கிற ஆண்டு சொல்ற வார்த்தை, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச காலம்தான், நீ சிங்காசனத்தை பார்க்க போற. உன்னை சிங்காசனத்தை பார்க்க போற. உபத்திரவத்தை எழுதின நான் உனக்கான சிங்காசனத்தை எழுதி வைத்திருக்கிறேன். இது எல்லாம் நீ மிதிச்சிட்டு போற பாதை மட்டும்தான். நீ உட்கார வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குது. இதை நீ மிதிக்க 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 கடந்து போக 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 ஒரு இடத்துல உட்கார வைக்க போறேன். அது எவனும் பார்க்காத இடமா இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் சோதனையை பார்த்து சோர்ந்து உட்கார்ந்துடுறாரு. அதை மிதிச்சு நடந்து போயிட்டே இரு. அதை மிதிச்சு நடந்து போயிட்டே, உன்னை குழிக்குள்ள போட்டாலும் ஓடிக்கிட்டே இரு. நிக்காதப்பா. கற்பாறை நினைச்சு உட்கார்ந்துடாத. உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு. நீ வாழிய பிள்ளைங்க இருக்கிற, நிறைய வாழிய பிள்ளைங்க இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன்னை நீரூற்றான வச்சிருக்கிறேன். நீ தேவனுடைய பார்வையில ஒரு நீரூற்று. நீ நிறைய நேரங்களில் கண்ணீரோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற. உன் வாழ்க்கையை நினைச்சு நீ அழுதுகிட்டு இருக்கிற. என் வாழ்க்கையில் இவ்வளவு உபத்திரவமா? இந்த வாலிப வயதிலேயே ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? நான் அழுது கொண்டு இருக்கிற. ஆண்டு சொல்ற வார்த்தை, நான் உன்னை எனக்கு தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் நிற்கிற ஸ்தலம் நீ, நான் நிற்கிற வாசஸ்தலம் நீ. ஒவ்வொரு வாலிய பிள்ளையும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் நிற்கிற ஸ்தலமா உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ பாறை அல்ல, நீ கண்மலையா இருப்ப. அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற கண்மலையான உன்னை வச்சிருக்கிற. ஒரு நாள் நீ உடைஞ்சு போயிடாத, ஒரு நாள் நீ ஒடுங்கி போயிடாத. உன்னை ஓரத்துல வைக்கிறாங்கன்னு கவலைப்படாத. உன்னதான கண்மலையா மாற்ற போறேன். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவர் எனக்கு ஒரு இந்த வாலி பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் வாலிபர்கள் மட்டும் முன்னாடி வாங்க ப்ளீஸ். கம். அவனை உணர்த்தினதுனால நான் ப்ரேயர் பண்ண வர முடிக்க போகிறோம். சீக்கிரம் கம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருங்க பார்க்கலாம். எல்லா வாலிய பிள்ளைகளும் கொஞ்சம் வேகமாக வாங்க. கம் ஃபாஸ்ட். பக்கத்தில் இருந்தாங்களா கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ருங்க. சபையாக இருந்த பிள்ளைகளுக்கு நேராக கரண்டிட்டு ஜெபம் பண்ண போகிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீரூற்றும் கண்மலையுமா வைக்கணும். டீனேஜ் பிள்ளைங்களும் வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க. கம். டீனேஜ் பிள்ளைங்க, வாலி பிள்ளைங்க, கம் ஃபாஸ்ட். சபையார் இந்த பிள்ளைகளுக்கு நேராக கரண்டிட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் பின்னாடி இருக்கிற பெரியவங்கெல்லாம் முன்னாடி
முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வந்து கிட்ட வந்து பிள்ளைங்க மேலே கையை வைங்க பார்க்கலாம். தாங்க வேகமாக சபையார் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் எங்கள் சபையின் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இவங்க நீரூற்றா இருக்கணும், இவங்க நீரூற்றா இருக்கணும், இவங்க கண்மலையா இருக்கணும். இவங்க நிறைய உடைக்கப்படுறாங்க. இவங்க நிறைய நேரத்தில் நினைக்கிறாங்க, ஏன் நான் உடைக்கப்படுறேன், ஏன் நான் உடைக்கப்படுறேன், நான் உடஞ்சு விழுகிறேன், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையை பிறப்பை இப்படித்தான். நான் நிறைய நேரத்தில் கேள்வி ஆண்டவர் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, நீ கண்மலையா இருக்க போற. உன்னை உடைச்சது கண்மலையா இருப்பதற்காக. உன் ஸ்தானத்தில் நான் நிக்க போறேன், நீ இருக்கிற இடத்துல நான் நிக்க போறேன். நீ ஏன் கண்மலை, நீ ஏன் நீரூற்று. ஷாக்கா லாபா இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, யோசேப்பை போல இவங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா குழிகளையும் தாண்டி ஓடுவார்களாக, எல்லா அடிமைத்தனத்தையும் தாண்டி ஓடுவார்களாக, எல்லா சிறையிருப்பையும் தாண்டி ஓடுவார்களாக. இனி இவர்கள் உடைஞ்சி விழுவது இல்லை, இனி இவர்கள் விழுந்து போவது இல்லை. இவர்களுக்கான வசனம், இவர்களுக்கான வார்த்தை இவர்களை சிங்காசனத்தில் வைக்க போவதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. மனதார அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கப்பா. கண்மலையாய் உயர்த்துவீராக, கண்மலையாய் உயர்த்துவீராக, கண்மலையாய் உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை கொடுக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் நிறுத்துங்க. தலைக்கு மூளைக்கல்லாய் இவர்களை வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.